கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு உண்டான ஒரு உயிருள்ள அற்புதமான வார்த்தை, அதிசயங்களை காணப்படுகிற வார்த்தை. சங்கீதம் 128:6. நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமானத்தையும் காண்பாய். நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமானத்தையும் காண்பாய். அன்பார்ந்தவர்களே, இந்த கால வேளையிலே கர்த்தர் உங்களோடு இடைபடுகிற ஒரு காரியம், அவர் சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்தம் என்ன என்று கேட்டால், அவர் வாக்குத்தத்தம் எதுவுமே பொய்யாகாது. பொய் சொல்ல மனுபுத்திரன் அல்ல, சொல்லியும் செய்யாத இருக்கிற தேவன் அல்ல. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்லுகிறார், நீ பிள்ளைகளின் இஸ்ரவேலுக்கு உண்டாக சமானத்தை காண்பா என்று அவர் சொல்லுகிறார். இந்த நாளிலே பலவித பலவீனத்திலே, பலவித நெருக்கத்திலே, பலவித துக்கத்திலே நீங்கள் இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு ஆயுசு நாட்களை பெருக பண்ணி பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமானத்தை உங்கள் கண்ணு பார்க்கும். உங்கள் கண்ணு அன்பை பார்க்கும். உங்கள் கண்ணு உங்கள் பிள்ளைகளுடைய சமானத்தை பார்க்கும். உங்கள் கண்ணு உங்கள் பிள்ளைகளின் சமானத்தையும் பிள்ளைகளையும் ஆசீர்வாதத்தையும் பார்க்கும்படி கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை பெருக பண்ணுகிறார். காரணம், இஸ்ரவேலுக்கு உண்டான சமானத்தை உனக்கு நான் தருவேன் அப்படிங்கிறார். பார்த்தீங்களா? நாட்களில் அநேக பெற்றோர்கள் எதிர்காலத்தில் நான் இல்லைன்னா என் பிள்ளை யார் பாப்பா, என் பிள்ளையை யார் கரம்பிடிச்சு நடத்துவா என்று நீங்கள் வேதனைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர் சொல்கிறார், நான் உன் பிள்ளைகளை காப்பேன், தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன், கனப்படுத்துவேன், உயர்த்துவேன் என்று சொல்கிறார். ஆனால் அன்பார்ந்தவர்களே, அவர் வாக்குத்தத்தங்கள் எதுவுமே பொய்யாகாது. இன்றைக்கி நான் சீக்கிரம் செத்துருவேன், சீக்கிரம் போயிடுவேன், எனக்கு அப்புறம் என் பிள்ளை யார் பாப்பா என்று சொல்கிற தாய்மார்கள் உண்டு. ஆனால் தாயின் கருவிலை உருவாக்கும் முன்னமே அறிந்த கர்த்தர், உங்கள் குழந்தை கருப்பா சிவப்பா எப்படி பிறக்க போகுது அப்படிங்க நினைக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாலே உங்கள் குழந்தை எப்படி இருக்க போகுது என்பதை கர்த்தர் அறிந்து வச்சிருக்கார். உலக தோற்றத்துக்கு முன்னமே கர்த்தர் அறிஞ்சு வச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட கர்த்தர் பிள்ளைகளின் சமானத்தை பார்க்கும்படி உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, உண்மை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கு நான் அந்த உயிருள்ள வார்த்தையை கொண்டு உங்களுடைய பிள்ளைகளோடு நீங்கள் இடைப்பட்டு கொண்டு இருக்கீங்க, பேசுகிறீங்க. உங்களுக்கு நன்றி. இவர்கள் வாழ்ந்திருக்கணும், உயர்ந்திருக்கணும், செழித்திருக்கணும், பெருகணும், மேலான காரியங்களை செய்யுங்க. இதுவரை நடத்தின எபினேசர் இன்னும் நடத்த போகிற ஸ்தோத்திரம். தேவ கிருபை கூட இருப்பதாக இரத்த கோட்டைக்குள் மறைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.